செப்டம்பர் அப்புறம் 2021 இலவச லேப்டாப் வழங்குதல், முந்தைய திட்டம் மீண்டும் தொடக்கம், நிலுவை விநியோகம்னு அப்பவே அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே 2021 நடந்துருச்சு. அந்த 6 மாச காலகட்டத்திலேயே. அடுத்ததா 2022 செப்டம்பர் 5 புதுமை பெண் திட்டம், செப்டம்பர் 15 அரசு பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், அதையே 2022 விரிவாக்கம் செய்யறாங்க. அதே 2022 அப்புறமா கலைஞர் ஹெல்த் இன்சூரன்ஸையும் விரிவாக்கம் பண்றாங்க. 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பதிவு தொடக்கமாகுது. அதுக்கப்புறம் 2015 2023 கலைஞர் உரிமை தொகை வந்து பணம் எல்லாருக்கும் வழங்கப்படுது. அப்புறமா 2023 இந்த பிரேக்ஃபாஸ்ட், காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் காலை உணவு. அது அங்க மாவட்டங்களுக்கு மட்டும் இல்ல, பல மாநிலங்கள் அதை காப்பி அடிக்கிறாங்க. இன்னொரு நாடும் நம்மளை பார்த்து அந்த ஸ்கீமை நாங்களும் வச்சுக்கிறோம்னு கொண்டு போறாங்க. அடுத்ததா 2024 பட்ஜெட் அறிவிப்புல சம்மர் ஸ்பெஷல் ரிலீஃபை 2024 பட்ஜெட்லயே அவர் அறிவிக்கிறாரு. 5000 கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி. 2024 ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஹையர் எஜுகேஷன் உதவி திட்ட விரிவாக்கம். இதுல மாணவர்களுக்குலாம் தனியா இன்னொரு ஸ்கீம் இருக்கு. 1000 மாணவர்களுக்கும் கொடுக்கறது. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நாம இந்த 3 திட்டம்ல கடைசியா 3 திட்டம் தான் இவங்க கடைசியா அறிவிச்சது. அதுக்குள்ள இவங்க வந்து கடைசியா அறிவிச்சிங்க. யாரு கூட்டணி இருக்கிறே ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒட்டுண்ணி என்ன பண்ணுன்னா நாய் உடம்புல உட்காந்துக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் அதோட வேலை. அந்த மாதிரி எதையாவது பண்ணக்கூடிய வேலையில இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல கூட்டணியில உட்காந்துக்கிட்டு உரியிற வேலையை சில பேர் பார்ப்பாங்க. அறியாதவர் விவரம் புரியாதவர். தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணும், 2 ஷீட் எக்ஸ்ட்ரா வேணுமா, வந்து தொலைப்போ அப்படின்னு. இல்ல 5 வேணும், கிளம்பு நீ. என்ன போன்ட்டீங்க, அந்த வாரம் 2 கொடுங்கன்ட்டு ஓடி வந்துருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க தனியா வந்து நிக்கிறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் இல்லை. யாரு காங்கிரஸ் தனியா நின்னா கடைசி வரைக்கும் தனியா தான் நிக்கணும். தான் தலையில தானே மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கு சமம். அது கஷ்டம் தான். ஆமா, சரி, ஓகே. அப்போ ஆக மொத்த நிலைமைகள் இப்படி போயிட்டு இருக்கு. அந்தந்த கட்சியோட நிலையை காப்பாத்திக்குது. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தெளிவா இருக்கு. இந்த கூட்டணி நல்லா இருக்கேன்னு வைத்தறிச்சல் பட்டு தான் காங்கிரஸ் ஏத்தி விட்டு நீ கிளம்பும், இன்னும் நீ சும்மா வா கேளுன்னு ஏத்தி விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நாள் அதுவும் சரியாயிரும். இதுதான் ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ்டா வந்துடும். ஸோ ஆக மொத்தம் வந்து நிலவரம் கலவரம் ஆகிறது எப்போங்கிறத நம்ம வந்து ஒரு மார்ச் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்ப்போம். எந்த கட்சி என்ன செய்கிறது என்பதை நான் விரைவில் சேகுவாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி.